guys, welcome to Lazy Girl Cooking. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Cajun Potatoes. So இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது Barbecue நேஷன்ல. ஸோ அதுக்கப்புறமே எனக்கு இது கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் நம்ம செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது எப்படி நம்ம வீட்டிலையே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணலான்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸோ ஆரிகானோவோ எதுவுமே தேவையில்லை. நம்ம ரெகுலர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணிடலாம். அண்ட் டேஸ்ட்டும் அப்படியே நம்மளுக்கு அந்த ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ இன்டு குக்கிங் கைஸ். ஸோ காஜன் சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 cup mayonnaise, 2 teaspoons of chili powder, and கொஞ்சமாக கெச்சப். ஸோ நிறைய கெச்சப் ஆட் பண்ணாதீங்க, பிகாஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ காஜன் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் நம்ம இன்னொரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மைதா 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அண்ட் கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது ரொம்ப தின்னாயிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா இது லம்பாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் லம்பே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 2 to 3 பாயில்டு பொட்டேட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஐடியலி நீங்கள் ஸ்மால் பொட்டேட்டோ யூஸ் பண்ணலாம், பட் எனக்கு இல்லாதனால நான் ஆர்டினரி பொட்டேட்டோவை 4ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு பாயில் பண்ண பொட்டேட்டோஸை ஸ்பூன் வச்சு இது பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் ஸ்கின்னோடவே பண்ணுங்கள், அதுதான் அதோட டேஸ்ட்டு. ஸோ ஸ்கின் ரிமூவ் பண்ணி பொட்டேட்டோவை பாயில் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஃப்ளாட்டன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டிசைட் ஷேப்புக்கு அதை மாற்றிடலாம். ஸோ நான் இன்றைக்கி அந்த யூஸ்வலாக கட்லெட் ஷேப் அந்த மாதிரியே நான் பண்ணிட்டேன். ஸோ சைமல்டேனியஸாக பேனில் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் ஹீட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம பண்ண பாயில்டு பொட்டேட்டோஸை இந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பொட்டேட்டோஸை பாயில் பண்ணும்போது பாயில் பண்ணும்போது ஒரு சவுண்டுக்கு பண்ணால் போதும். லைக் கூட பண்ணிட்டிங்கன்னா அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, நல்லா பொட்டேட்டோஸை இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு பொட்டேட்டோ நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கும் வரணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போவே ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் சைடுக்கு ஃப்ளிப் பண்ணுறேன். ஸோ இது வெரி ஈஸி ரெசிபி, மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு லிட்ரலாக பார்பிக்யூவில் பார்பிக்யூ நேஷன் அந்த மாதிரிலாம் அங்கே கொடுக்குற மாதிரியே தான் இருந்தது டேஸ்ட்டு. ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுனால இப்போ நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே இந்த காஜூன் சாஸை மேலே நம்ம போர் பண்ணால் போதும். பார்க்கவே எம்மியாக இருக்கும்.
லைக் இதை நம்ம சும்மாவே இந்த பொட்டேட்டோஸ் தனியாக சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். பட் இன்க்ளூடிங் வித் திஸ் பர்டிகுலர் சாஸ் அது வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபைனலாக நான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கல. பட் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சும் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவர் Cajun potato is ready, guys. And thank you so much for watching. Keep supporting. Please like, share and subscribe.